அண்மைச் செய்தி. திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தொடங்கியது. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா அறிவாலயம் முரசொலி மாறன் வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. ஒன்றிய அரசின் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை குறித்து திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட இருக்கின்றது. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வு உள்ளிட்ட உரிமைகள் தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியிருக்கிறது. முழு விவரங்களை எமது செய்தியாளர் சுகந்தகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சுகந்தகுமார், விவரங்கள் என்ன? சாந்தா, ஒன்றிய பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டமானது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள முரசொலி மாறன் வளாக அரங்கில் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. ஒன்றிய அரசில் 2025ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பங்கேற்க உள்ள கழக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டமானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் கழக எம்பிக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதங்கள் எழுப்ப வேண்டும் போன்ற பல்வேறு ஆலோசனைகளை எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் புயல் நிவாரண நிதி, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான நிதி போன்ற தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி விவரங்கள் குறித்தும் விவாதங்களை எழுப்பதற்கு தொடர்பாகவும் எம்பிக்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட உள்ளது. மேலும் இது சார்ந்த முக்கிய தீர்மானங்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்தியா கூட்டணி சார்பில் ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்பு வாரி திருத்த சட்டம், யுஜிசி வரைவு கொள்கை, பொது சிவில் சட்டம் போன்ற தொடர்பான பல்வேறு குறிப்புகளும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதிக்க எழுப்ப இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற திமுக கழக எம்பிக்களும் எவ்வாறு கேள்விகள் எழுப்பலாம் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. சாந்தா, ஒன்றிய அரசின் பட்ஜெட் குறித்து திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அண்மை தகவல்களுக்கு நன்றி சுகந்தகுமார்.